ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பி கேட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்களை அன்போட வரவேற்கின்றேன். உங்களை மீண்டும் சந்திப்பில் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாங்க ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதை உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ செய்யறதுக்கு முதல் காரணம், தமிழ்நாட்டில் இசை ரசிகர்களுக்கிடையே ஒரு தனித்துவமான இடத்தை பெற்ற நிகழ்ச்சி தான் சரிகமா லில் சாம்பியன். இது பசுமை பூத்த குழந்தைகளின் குரல் வழியை கலைஞர்களின் நெஞ்சை நெகிழ வைக்கும் ஒரு இசை சமயமாக தான் மாறி இருக்கு. கைஸ், இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க எஸ்பி கேட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம எஸ்பி கேட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஜீ தமிழ் சேனல்ல ஒளிபரப்பான இந்த நிகழ்ச்சி கடந்த சில மாதங்களாக ஒரு ஏராளமான ரசிகர்களின் ஆதரவுடன் தொடர்பு பெற்றுச்சு. அந்த சிறு வயதிலேயே அவ்வளவு சிரமம் எடுத்து தங்கள் திறமையையும் டேலண்ட் வெளிப்படுத்தும் இளம் பாடல்களின் பயணத்தை பார்க்கும்போது பலருக்கும் பெருமை, கண்ணீர், நம்பிக்கை என அனைத்தும் வந்து எங்களுக்கு தெரியுது. இந்த சீசன் முழுக்க பங்கேற்ற பிள்ளைகள் வந்து அனைவர் மறுமையாக பாராடி தன்னுடைய டேலண்ட வெளிப்படுத்தினாங்க. அந்த குழந்தைகள் ஒருவருக்கு ஒருவர் போட்டியிடும் போதிலும் அவங்களுக்குள்ள தோன்றும் நட்பு, ஒற்றுமை அந்த நிகழ்ச்சியில தொகுத்து காட்டும் ஒரு விதமும் பாராட்டத்தக்கது. இவ்வாறாக நடைபெற்ற சரிகமா லில் சாம்பியன் சீசன் 4 அதன் ஃபைனல் நிகழ்ச்சியில செம்மையாக கலையெடுத்தது நடிகர் சிவகார்த்திகேயன். அவங்க சிறப்பு விருந்தினராக ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருந்தாரு. அவரது வருகை நிகழ்ச்சிக்கு மேலும் ஒரு பிரம்மாண்டத்தை சேர்த்திருக்குன்னு சொல்லலாம். வெற்றியாளர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த சீசன் வெற்றியாளர் வந்து திவினேஷ். அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு மக்களால. இவர் தனது பாட்டால் பார்வையாளர்களின் மனதில் இடம் பிடிச்சவர். அவரது குரலும் பாட்டு தேர்வும் பாராட்டத்துக்குரியது. திவினேஷ் முதலாம் இடத்தை பிடிச்சிருந்தாரு. 10 லட்சம் அவருக்கு பரிசு தொகை கிடைச்சிருந்தது. யோகேஸ்ரீ வந்து 2ஆம் இடம் பிடிச்சிருந்தாங்க. தனியார் நிறுவனத்துல இருந்து மனிதாபிமான பரிசு அவங்க கிடைச்சிருக்கு. நிலா மலிப்புன்னு சொல்றாங்க. ஹமித்ரா சரியா உச்சரிக்க நினைக்கிறேன் 3ஆம் இடமும் பாராட்டுகளுடன் ஒரு சிறப்பு அம்சங்களை பெற்றிருக்காங்க. இந்த பரிசுகள் வெறும் பண பரிசுகள் மட்டுமில்ல, அவங்களோட எதிர்கால இசை பயணத்திற்கு ஒரு விசாரணை பாய்ச்சனே சொல்லலாம். இந்த சீசனை முக்கியமான சிறப்பு அம்சம்னு கேட்டீங்கன்னா பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பாடல் தேர்வுகள் மிகவும் ஒரு அபாரமானதாக இருந்துச்சு. பிரபல விருந்தினர்கள் வாரந்தோறும் வந்தாங்க. ரசிகர்களின் நேசம் தொடர்ந்து பெருகிருக்கு. நடுவர்கள் அவரவர் துறையில சிகரம் தொட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபைனல்ல நாம ஜி தமிழ்ல, யூடியூப் சேனல்ல, இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல, ட்விட்டர்ல மிகப்பெரிய அளவுல ட்ரெண்ட் ஆயிருக்கு. இந்த சீசன் வின்னர் திவினேஷ், யோகேஸ்ரீ, ஹமித்ரா ஆகியோருக்கு வந்து திரளான ரசிகர்கள் வாழ்த்துக்களை பதிவிட்டு வராங்க. வெற்றியாளருக்கு முக்கியமாக பிறகு நிகழ்ச்சியில முடிந்த பிறகு பலரும் மியூசிக் ஆல்பங்களை வாய்ப்பு பெற்று தந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. சில திரைப்பட பாடல்களுக்கு குரல் கொடுக்க ஒரு கூட வாய்ப்புகள் வந்திருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்நிகழ்ச்சி இசையின் ஒரு சக்தியை உணர்த்துது கைஸ். ஒரு குழந்தை பாடும்போது அது இசை மட்டுமில்ல, அது ஒரு குடும்பத்தின் கனவு, ஒரு சமூகத்தின் ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கையில பிடிச்சதான் இந்த திவினேஷ் வெற்றியாளரா ஆக்கியிருக்காங்க. இவ்வாறு சரிகமா லில் சாம்பியன் சீசன் 4 வந்து இந்த சீசன் என்பது வெறும் ஒரு இசை போட்டி நிகழ்ச்சி மட்டும் இல்ல, அது ஒரு வாழ்க்கை மற்றும் ஒரு வாய்ப்புனே சொல்லலாம். பலருக்கு ஒரு புதிய பாதையை திறக்கும் திறவுகோல். இதை போன்ற நிகழ்ச்சியில தமிழரின் இசைக்கலையை, அதன் பண்பாட்டையும் உலக அளவில் கொண்டு செல்லும் ஒரு மேடையை நான் பாக்குறேன். திவினேஷ் மட்டுமில்ல, யோகேஸ்வரி மட்டுமில்ல, ஹமித்ரா மட்டுமில்ல, இவங்க போன்ற இளம் நட்சத்திரங்கள் இன்னும் வளரணும். இதுவே அவங்களுக்கு துவக்கம், சிகரம் இதற்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லலாம். गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எஸ்பி கேட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மற்றவங்களுக்கு இசையின் அழகையை அறிய இந்த வீடியோவை பகிரவும். தேங்க்யூ.